நமஸ்தே ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலில் இப்போ நம்ம நிர்மலா ஸ்டோரியில் இருக்க டிப்பனிஸ் தான் பார்க்க போகிறோம். புவன் மோகன் சின்ஹா. இது வரைக்கும் ஸ்கந்தா ஹிந்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புவன் மோகन सिन्हा मुंशी प्रेमचंद हिंदी उपन्यासों का सम्राट माने जाते हैं. मुंशी प्रेमचंद வந்து ஹிந்தி நாவலோட பேரரசராக கருதப்படுறாரு. நிர்மலா உன்கா ஹி லிக்கா அனுப்பம் உபன்யாசே. நிர்மலா அவரால் எழுதப்பட்ட ஒரு ஒப்பற்ற நாவல். புவன் மோகன் சின்ஹா इसी उपन्यास का पात्र है. भुवन मोहन सिन्हा இந்த நாவலோட ஒரு கேரக்டர். புவன் மோகன் சின்ஹா एक डॉक्टर है. இவர் ஒரு டாக்டராக இருக்கார். வே बाबू பாலச்சந்திர சின்ஹா के बेटे हैं. இவர் பாபு பாலச்சந்திர சின்ஹாவினுடைய மகனாக இருக்கிறார். நிர்மலா का विवाह भुवन मोहन सिन्हा के साथ. நிர்மலாவோட திருமணம் புவன் மோகன் சின்ஹாவுடன் तय किया जाता है, ஏற்பாடு செய்யப்படுகிறது. विवाह के एक महीने पहले, திருமணத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி உதயபானுலால் की अकाल मृत्यु हो जाती है. உதயபானுலால் திடீர் என மரணம் அடைந்து வருகிறார். अब दहेज मिलने की संभावना नहीं है. இப்பொழுது வரதட்சணை கிடைக்காது. इसलिए புவன் மோகன் का विवाह रोक देते हैं. அதனால் புவன் மோகனோட திருமணத்தை நிறுத்தப்படுகிறது. புவன் மோகன் रुपये के भूखे हैं. புவன் மோகனுக்கு பணப்பசி தான் எப்போவுமே. इसलिए अपने बाप से कहते हैं कि இதனால் அவர் தன்னோட அப்பாட்ட சொல்கிறார் என்னென்னா, ஜகான் தகேஜ் மிலேகா, எங்கே வரதட்சணை கிடைக்குமோ வகி விவா தய கீஜியே, அங்கே திருமணத்தை ஏற்பாடு செய்யுங்கள். லடுக்கி மே ஏப் ஹோ தோபி பர்வானகி, பெண் எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படிலாம் சொல்கிறான். புவன் மோகன் சுதா சே ஷாதி கர்த்தே ஹேன். புவன் மோகன் சுதாவை திருமணம் செய்து கொள்கிறான். உன் தோனோं का जीवन सुखमय जीवन है. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. एक दिन निर्मला सुधा को अपनी कहानी सुनाती है. ஒரு நாள் நிர்மலா சுதாவுக்கு தன்னோட கதையை சொல்கிறா. तब सुधा को भुवन मोहन की நீச்சுதா का पता चलता है. அப்போ சுதாவுக்கு புவன் மோகனோட கீழ்த்தரமான செயல் தெரிய வருது. வகு உன்கி கடி ஆலோசனா கத்தியே, அவள் அவனை கடுமையாக விமர்சிக்கிறாள். இஸ் சந்தர்ப்பமே புவன் மோகன் அப்படி பூல் மான் லேத்தே हैं. இந்த சூழ்நிலையில் புவன் மோகன் தன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்கிறான். இஸ்கே பிராய்ச்சித்தக்கே ரூப்மே, இதற்கு பிராய்ச்சித்த ரூபத்தில் அப்பனே சோட்டே பாயிக்கா விவாக், தன்னுடைய தம்பியினுடைய திருமணத்தை பினா தஹேஜுக்கே, வரதட்சணையை வாங்காமல் நிர்மலாக்கி சோட்டி பெஹன் கே சாத், நிர்மலாவோட தங்கச்சியுடன் தயக்கர்த்தே ஹேன், ஏற்பாடு செய்கிறான். குச் சமய் பாத், சில காலத்திற்கு பிறகு புவன் மோகன் கா பச்சா மர் ஜாத்தா ஹே, புவன் மோகனோட குழந்தை இறந்து விடுகிறது. வே இஸ் துக்குகோ சகன் கர் லேத்தே ஹேன், அப்புறம் இந்த துன்பத்தை சகிச்சுக்கிறான். நிர்மலா நிசகாய் ஹோ ஜாத்தி ஹே, நிர்மலா உதவியற்றவளாக மாறிவிடுகிறாள். அதான் அதுக்கு முன்னாடி ஒரு லைன் இருக்குது. முன்சி தோத்தாராம் अपने बेटे சியாராம் की खोज में चले जाते हैं. முன்சி தோத்தாராம் அதாவது நிர்மலாவோட கணவர் अपने बेटे தன்னோட பையன் சியாராம் தேர்ட் சன் இருக்கான்ல, அவனை கோஜுமே சலே ஜாத்தி, அவனை தேடி போயிடுறாரு. நிர்மலா நிஸ்ஸகாய் ஹோ ஜாத்தியே, நிர்மலா உதவியற்றவள் ஆகி விடுகிறாள். வஹப்னா துக் ஹல்கா கர்னே கேலியே, அவள் தன்னோட துக்கத்தை குறைத்து கொள்வதற்காக சுதா கே கர் ஜாயா கத்தியே, சுதா வீட்டுக்கு போயிடுறா. ஏக் தின் புவன் மோகன் நிர்மலா சே பிரேம் பிக்ஷா மாங்தே. ஒரு நாள் புவன் மோகன் நிர்மலாவிடம் காதல் பிச்சை கேட்கிறான். சுதா பாத் ஜான்கர், சுதாவுக்கு விஷயம் தெரிஞ்சவொன்னா अपने पति டாக்டர் புவன் மோகன் கோ डांटती है, உடனே தன்னோட கணவர் புவன் மோகனை திட்டுறா. तो वे आत्महत्या कर लेते हैं, அதனால் அவர் சூசைட் பண்ணிக்கிறாரு. இஸ் तरह புவன் மோகன் கா சரித்திர சித்திரன் யதா சம்பவ் हुआ है. இந்த மாதிரி புவன் மோகனோட கேரக்டர் இயல்பான முறையில் டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. தன்யவாத்.